கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர் நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம ஆண்டவர் பிள்ளை எல்லாருக்கும் நேசிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கை செய்கிற காரியங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நம்முடைய விருப்பத்தின்படி இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு நன்மை வேணும், நம்ம ஆண்டை சார்ந்து ஆண்டவரை நம்பி காத்திருக்கிற பொழுது அவர் செய்கிற நன்மைகள் நமக்கு ஆச்சரிய அதிசயமாக இருக்கும். ஆண்டை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் என்னோடய வாழ்க்கையில் எல்லா காரியமும் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு நினச்சி அவரோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்ந்துகிட்டு எல்லா காரியத்திலும் நம்ம அவனுடைய சித்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்முடைய விருப்பத்திற்கு இல்லை. இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கோம், 2 ஆண் பிள்ளைகளை தந்துருக்கிற அளப்போ இன்னொரு வீடு ஒரு எனக்கு வேணும், இடம் வேணும் சொல்லி நாங்கள் அநேக இடங்களை பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு 5 வருஷமான அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எதுவுமே எங்களுக்கு சரியாக வரலை, எனக்கு சரியாக அமையலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விட இப்படி இவ்வளோவா நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், நேசிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு இடம் வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் ஆவியாண்டவர் சொன்னார், என்னுடைய விருப்பத்தின்படி வேணும்னு கேட்காம அவனுடைய சித்தத்தின்படி வேணும்னு ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவனுடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி 10 நாட்களாக அப்படி ஜெபிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு இடம் ஒரு இடம் வாங்கிறதுக்கு விருப்பமாக இருந்து, ஒரு இடம் வாங்கினா வீடு வைக்கணும் ரொம்ப கஷ்டம், ஒரு வீடோட கிடச்சா எல்லாருக்குமே ஒரு உள்ளத்தில் ஆசை இருந்து நான் அவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அப்படி தான் எனக்கு வேணும்னு கேட்கல, அப்படி சித்தத்தின்படி எனக்கு தாங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாடி இருக்கும். ஆண்டர் 2026 வருஷத்தில் மே மாதத்தில் ஆண்டர் ஆச்சரியமாக நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே அதே போல் எல்லா வசதியோடு கூட இடம் விசாரமாக எல்லாம் தேவை, எல்லாம் இப்போ இருக்கிற வீட்டில் எவ்வளோ வசதி இருக்கும் அதே மாதிரி எல்லா வசதியோடு கூட ஒரு வீட்டை ஆண்டர் கிருபையாக வாய்க்க பண்ணி தந்தார். ஆண்டவர்களுக்கு வாங்கி தந்தார். அதுக்காக ஆண்டர் நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஆண்டவர் நான் 5 வருஷமாக நாங்கள் காத்திருந்தோம் ஆண்டர் சித்தத்தின்படி இடம் வேணும்னு சொல்லி. ஆண்டராஜ் எல்லா காரியத்திலையும் அந்த வேலையில் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு அது சகாயமாக இருந்தது. ஆச்சரியமாக எனக்கு வாய்க்க பண்ணி கொடுத்தார். எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக இந்த விஷயம் ஒரு சுற்றுக்குன்னு நாங்களாக பிரயாசப்படாமல் ஆண்டவர் விருப்பமான தரணும்னு காத்திருந்ததுனால அவர்களுக்கு ஆச்சரியமாக கொடுத்து தந்த பிறகு வசனத்தை ஞாபகப்படுத்தின ஆண்டவர் ஞாபகம் வந்தது. ஆண்டவர் நினைப்பதற்கும் ஜெயிப்பதும் அதிகமாக செய்கிற தேவன் சரி கேட்குற அருமையான கற்றுட்டு எல்லாருக்கும் ஆண்டு இப்படி தான் செய்வார். நம்ம ஆண்ட சமயத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு போய் போராடாமல் ஆவியான சொன்ன மாதிரி அவருடைய சித்தத்தின்படி வேணும்னு கேட்கிற போது ஆண்டவர் நமக்கு தர்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலுமே நம்மளை குறித்து திட்டத்தின்படியான நன்மையை நமக்கு தருவார். நம்ம வாழ்க்கையில் எல்லா காலத்தையும் நம்ம அப்படி தான் அவர்கிட்ட கேட்கணும். நமக்கு விரும்புகிற இப்படி பிடிக்கும், நமக்கு இந்த காரியத்தில் நம்முடைய சித்தத்தின்படி தவறுன்னு கேட்கும் பொழுது அது உண்மையிலுமே அது ஆச்சரியமாக இருக்கும். என்ன கேட்க அருமையான கற்றுட்டு உங்களோட வாழ்க்கையில் அநேக காரியம் சில காரியங்களுக்காக நீங்கள் ஜோமிட்டே வரலாம், நடக்காமல் இருக்கிறது மாதிரி வருஷக்கணக்காக எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நமக்கு சோர்ந்து போய் இவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோ பிரயாசப்படுறோம், எல்லாருக்கும் நமக்கு மட்டும் நடக்கலே, ஆனால் நமக்கு மட்டும் செய்யலை அப்படின்னு நம்ம நினைப்போம். அது லேட்டாக கிடைக்குன்னா ஆண்டவர் ஆச்சரியமாக நமக்கு தருவார். அவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் ஆச்சரியம் அதிசயமாக நம்பின்மை அந்த காரியத்தில் ஆண்டவரை சார்ந்திருக்கிற காரியத்தில் அது ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு பொழுதும் சரி ஆண்டு பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. அதனால் உங்களுக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டு சார்ந்து ஜெபித்துட்டு காலதாமதமாகலாம் ஆண்டு நீங்கள் ஆச்சரியப்படுறதாலும் ஆச்சரியமாக தருவார். தன் பிள்ளைக்கு அப்படி எல்லாம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் ஆண்டவரே உண்மையாக நேசிக்கிறீங்க, எங்களை உண்மையாக நேசித்தீங்களை கருதுகிற தெய்வம் அப்பா இந்த வேலையும் ஆண்டவரே உங்களுடைய இந்த வேத ரகசியத்தை இந்த ரகசியம் கர்த்தர் நம்ம கருதுகிற தேவன், நாம் நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிகமாக எனக்கு செய்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அப்பா கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதை கேட்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் அப்பா சில நன்மைகள் தடைப்பட்டு காலதாமதமாக கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு இது போல் கர்த்தர் ஆச்சரியம் அதிசயமாய் செய்து அவர்களை இது போல் கர்த்தர் எங்களுக்கு தனது நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிகமாக செய்தார் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பா காலதாமதம் அவரை காரியங்கள் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. நீ ஜீவிக்கிற தேவன் என்பதால் நம்முடைய ஜீவன வசனத்தின்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக, அவருடைய சாட்சியை நிறுத்துவீராக, ஆண்டவர் நேர காசுமை மாற்றுவீராக. நீங்கள் அப்படி செய்யணும் அப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நீங்கள் அப்படி செய்வீங்க ஆண்டவரே. இரவிகள் வேலைக்கு அர்ப்பணம் செய்வீங்க. அவருக்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அப்படி சமத்தை அர்ப்பணிக்கிற துதிகர மகிமையில் உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே, நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென்.